Hello everyone, welcome to 4th lecture. So in the lecture la enna paaka porena color coding. Idu vande unakku 1 mark question la nee NEET layum seri illana school test layum seri edir paakalam color coding. Seriya or color coding kuduthittu idoda resistance evlavu appinu solli onte kepanga. Okay va? நம்ம ரெசிஸ்டன்ஸ் டயக்ராம் போடுறப்ப ஜென்ரலி இதை டயக்ராம்னு சொல்லி போட்டு வச்சிருவோம் ரெசிஸ்டன்ஸ்க்கு கரெக்டாக இல்லையா. ஆனால் கடையில் கிடைக்கிற ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா இந்த மாதிரி இருக்காது. ரெசிஸ்டன்ஸோட சைஸும் பார்த்தோன்னா ரொம்பவே சின்னதாக இருக்கும். அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் ஒரு 10 நிமிஷம் தேடியாச்சு, இருந்தாலும் அது கிடைக்கல. ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது சாம்பிளுக்கு. சரியா, இது வந்து கேமராவில் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. இது ரொம்ப குட்டி உண்டு. ஓகேவா, இந்த இடத்துல தெரியுதா? கூகுளில் போய் ரெசிஸ்டர்னு போட்டாலும் தெரியும், இல்லைன்னா ஸ்டேட் போர்டு புக் எடுத்து பார்த்தோன்னா அதுலேயும் இருக்கும் டயக்ராம்லாம். சரியா, உன்கிட்ட நெட் இருக்குல்ல, அதில் எடுத்து பார்த்துக்கோ. என்னது சார், ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த சைஸில் தான் இருக்க போகுது. இப்போ இந்த சைஸில் இருக்கிறதுனால இதில் வந்து லிட்ரலி இது வந்து 1000 ஓம்னு வச்சுக்கோயே. என்னால் இதில் போயிட்டு 1000 அப்படின்னு எழுதுறது ரொம்ப சின்னதாயிரும். கரெக்டாக இல்லையா? அதனால கன்வீனியன்ஸ்க்காக என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, இதில் ரிங் வச்சு கோடிங் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இது வந்து கலர் வச்சு நீங்கள் கலரை வச்சு இதோட வேல்யூ என்ன அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. புரியுதா? அப்போ இதில் வந்து டிஃப்ரெண்ட் கலர் ஆஃப் ரிங்ஸ் இருக்கும். அதனால தான் இது பேர் வந்து கலர் கோடிங். சரியா, எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது பார்க்க போகிறோம். சீரிஸ் பேரல் பார்த்தோமா, அதை வச்சு எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஜஸ்ட் லைக் வித் இட் ஃபார் கெப்பாசிட்டருக்கு பண்ண மாதிரி இங்கே பண்ண போகிறோம். இங்கே பார்த்தோன்னா வீக் ஸ்டோன் பிரிட்ஜ். அகைன் வீக் ஸ்டோன் பிரிட்ஜ்க்கு டெரிவேஷன் பார்ட் இருக்கும். சரியா, ஸோ இதில் டெரிவேஷன் பார்ட் நாட் இன்க்ளூடட். இன்னைக்கு லெக்சரில் டெரிவேஷன் பார்ட் இருக்காது. ஏன்னா டெரிவேஷன் பார்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி உனக்கு என்ன தெரியணும்? கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்லாம், கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ்லாம் தெரியணும். அது இன்னும் நான் நடத்தலை. அதனால் வந்து இப்போதைக்கு அது வந்து நடத்துறது புரியாது. அதனால் வந்து இப்போதைக்கு அது பார்க்க வேணாம். கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லைன் வோல்டேஜாக நடத்துறதுக்கு அப்புறமேலே உனக்கு வீக் ஸ்டோன் பிரிட்ஜோட டெரிவேஷன் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நான் வீக் ஸ்டோன் பிரிட்ஜும் மீட்டர் பிரிட்ஜு பொட்டன்ஷியோமீட்டரில் உனக்கு நடத்திடுவேன். சரியா, ஸோ இந்த லெக்சரில் வந்து டெரிவேஷன் இருக்காது. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அங்கே பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? ஆப்போசிட் ஆமாம் மல்டிப்ளை பண்ணிக்கும், இந்த ஆப்போசிட் ஆமாம் மல்டிப்ளை, அதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து கண்டுபிடிப்போம். எஸ், ஸோ இப்போ நல்லா பாரு, இதுதான் உன்னோட கலர் கோடிங். சரியா, ஞாபகம் வைக்கிறது எப்படின்னா பிபி ராய். சரியா, பிபி ராய், கிரேட் பிரிட்டன். பிபி ராய், கிரேட் பிரிட்டன், வெரி குட் வைஃப். சரியா, என்னாச்சு தெரியலையா? சரி, பிபி ராய், கிரேட் பிரிட்டன் ஹேஸ் வெரி குட் வைஃப். சரியா, ஸோ இங்கிலீஷ் சொல்றதுனால நடுவில் ஹேஸ் வரும், பட் ஹேஸ் நம்மளுக்கு ஃபிசிக்ஸ்க்கு தேவை இல்லை. பிபி ராய் ஆஃப் கிரேட் பிரிட்டன் ஹேஸ் வெரி குட் வைஃப். சரியா, ஓகே. ஸோ பி பிளாக், எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோ. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த தப்பு பண்ணீங்க. பிபின்னு இருக்கும். எந்த பி? ஒன்று பிளாக்கு ப்ரௌனு. ஸோ டவுட் இருக்குன்னா பிளாக் ப்ரௌன். சரியா, பிளாக் ப்ரௌன். எப்பயுமே பார்த்தோன்னா மேலே இருக்கிறது டார்க் கலர், டாப்ல இருக்கிறது எப்பயுமே டார்க் கலர், கீழே வர வர கலர் லைட் ஆகும். இது ஞாபகம் வச்சுக்கோ. சரியா, அப்போ நல்லா பாரு, பிளாக் ப்ரௌனில் 2 பிபி இருக்கா? அப்போ ஒன்று டாப்ல இருக்குது டார்க், எது ப்ரௌனா பிளாக்கா? பிளாக் தான் மோஸ்ட் டார்க். அதே மாதிரி பார்த்தா இங்கே பாரு, ஜிஜி ரிப்பீட் ஆகுதா? அப்போ ஒன்று கிரீன், இன்னொன்று வந்து கிரே. எது டார்க்கு? கிரீன் தான் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். கரெக்டா, அப்போ கிரீன் மேலே. இல்லைனாலும் இந்த இடத்துல பார்த்தோன்னா விப்ஜிஆர் தெரியும் உனக்கு, ஐ இல்லாமல் தெரியுதா? மிச்சம் இருக்கிறது இங்கே பார்த்தோன்னா வைலட் கிரே, அங்கே ப்ரௌன் பிளாக். சரியா, நம்பர் எப்படி கொடுக்க போற? 0லேருந்து 9 வரைக்கும். 0 1 2 3 4 5 6 7 8 9. இதான் உன்னோட நம்பரிங்காக இருக்கும். சரியா, எனி டிஃபிகல்ட்டி இது வரைக்கும் புரியுதா? எஸ். இப்போ நல்லா பார்த்தனா இது ஒரு ரெசிஸ்டன்ஸ்னு வரைஞ்சிக்கிறேன். இது ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸு, அதாவது சின்ன ரெசிஸ்டன்ஸ் உனக்கு பார்க்கறதுக்காக பெருசாக வரைஞ்சிருக்கேன். இதில் எப்பயுமே லெஃப்ட்ல இருந்து நம்மளுக்கு லைன்ஸ் இருக்கும். சரியா, மொத்தம் எத்தனை லைன் இருக்கும்னா 4 லைன்ஸ் இருக்கும். எத்தனை லைன்ஸ் இருக்கும்? 4 லைன்ஸ் இருக்கும். லைன் நம்பர் 1, லைன் நம்பர் 2, லைன் நம்பர் 3, லைன் நம்பர் 4. சரியா, லைன் நம்பர் 1 என்ன நம்பரை கரஸ்பாண்ட் பண்ணுதோ, லெட் மீ சே ஏதாச்சும் ஒரு கலர் சொல்லு. ரெட். சரி, அப்போ இந்த ஃபர்ஸ்ட் லைன் வந்து ரெட் கலரில் இருக்குன்னு வச்சுக்கோயே.
அப்ப ரெட் வந்து என்ன நம்பரை கரஸ்பாண்ட் பண்ணுது 2 2. செகண்ட் லைன் என்ன கலர் சொல்லு black வந்து black அவாய்ட் பண்ணிக்கோ இந்த இடத்துல கொஞ்சம் ஏன்னா blackனா இங்க வரைஞ்சாலும் தெரியாது ப்ளூ சரி ப்ளூ வேற ரெசிஸ்டன்ஸ் தூக்கி அந்த டேபிள் காலம்ல ரெசிஸ்டன்ஸ் தூக்கி அந்த டேபிள் காலம்ல கொஞ்சம் இடத்துல அங்க போட்டுட்டா பின்னாடி இந்த இடத்துல இப்ப நீ கருப்பு கலர்ல என்ன பார்க்க போற எனக்கு தெரியல தெரியுதா சரி கிரீனா இது கிரீன் புரியுதா இப்போ என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் கலர்ல இருக்க நம்பர் அப்படி எழுதிக்கோ வரேன் ஃபர்ஸ்ட் கலர்ல இருக்க நம்பரை அப்படி எழுதிக்கோ செகண்ட் கலர் என்ன ப்ளூ BBROYGB அப்ப 6 நீ என்றப்ப 7th வரும் பட் ஞாபகம் வச்சுக்கோ ஃபர்ஸ்ட் என்னது 0 புரியுதா என்ன சொல்றேன்ட்டு BBROY கிரேட் பிரிட்டன் சோ B வருதா அப்ப புரியுதா அப்ப 7th லைன்ல இருக்கும் பட் அது 6 ஏனா ஃபர்ஸ்ட் நம்பர் 0 அப்ப 6 ரெண்டு நம்பர் அப்படியே போட்டுக்கணும் போட்டாச்சா அடுத்து வந்து இன்டு போட்டு 10 பவர்னு போடு இப்போ என்ன கலர் இருக்கு green ஓடது 5 என்ன 12 புரிஞ்சா ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பரை இதுல என்ன புரியாம இருக்குதுன்னு சொல்லிட்டு எத்தனை பேருக்கு புரியல இதுல எழுதுனது புரியலையா புரியலையா என்ன பண்ண சொல்லு ஃபர்ஸ்ட் கோடோட நம்பர் எடுத்து அப்படி எழுதியிருக்கேன் செகண்ட் கோடோட நம்பர் எடுத்து அப்படி எழுதியிருக்கேன் இன்டு 10 பவர் போட்டு தேர்டு இதுல என்ன பெரிய ஒரு மெக்கானிக்கல் சயின்ஸ் வந்துருச்சு அதான சொன்னேன் இன்டு 10 பவர்னு போட்டு இப்போ மூணாவது கலர் பார்க்க போற புரிஞ்சா இப்போ நாலாவது பார்த்தனா உனக்கு இந்த பேசிக்கலி இந்த மூணு கலர் வரும் கோல்டு சில்வர் இல்லைன்னா நோ கலர் கோல்டு சில்வர் அப்படி இல்லைன்னா நோ கலர் சரியா இது என்னன்னு பார்த்தோன்னா இது டாலரன்ஸ்னு சொல்லுவாங்க என்னது டாலரன்ஸ்னா ஒன்றும் இல்லை உனக்கு புரியுற மாதிரி சொன்னா எரர் அந்த வேல்யூல வந்து அவ்வளோ எரர் இருக்கலாம் சரி ஃபார் எக்ஸாம்பிள் நீ போயிட்டு கடையில் போயிட்டு எனக்கு 1 ohm வேணும் அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா மேபி சப்போஸ் கோல்டன் இருக்குன்னா +or- 5% எரர் இருக்கலாம் சரியா அப்போ நீ 1 ohm ரெசிஸ்டன்ஸ் வாங்க போறேன்னு சொன்னா அந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து 1 ohm இருக்கணும்னு அவசியம் இல்லை 1 விட 5% அதிகம் அப்போ 1.05 ohm இருக்கலாம் 1 விட 0.5 ohm 0.05 ohm கம்மியாகவும் இருக்கலாம் புரியுதா அதான் என்னது இந்த எரரை இண்டிகேட் பண்ணுது அதே வந்து சில்வர் கலர் போட்டாங்கன்னா 10% எரர் அதே வந்து கலரே போடல இந்த இடத்துல நாலாவது கலரே மிஸ் ஆகுது அப்படின்னா 20% வரைக்கும் எரர் இருக்கும் இப்போ நம்ம வந்து சிம்பிளிசிட்டிக்காக இந்த இடத்துல ஒயிட் கலர் லைன் இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கோ அப்போ எவ்வளோ +or- 10% இது வந்து 5 10 20 எனி டிஃபிகல்ட்டி ஒயிட்ல சில்வர் தான்டா ஒயிட் டாலரன்ஸ் இந்த மூணு கலர் கோல்டு சில்வர் நன்னு சரியா சில்வர் எங்கடா இதுல எங்கடா சில்வர் கலர் யூஸ் பண்ணுறீங்க இங்க பாரு இந்த மேல இருக்க நம்பர் வந்து ஃபுல்லா இதுக்காக டாலரன்ஸ் வந்து இந்த மூணு கலர் தான் உனக்கு வரும் இப்போ வந்து என் கையில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு சரியா ரெசிஸ்டன்ஸ்ல இருக்க கலர் கரெக்டாக பார்த்து யார் யார் சொல்ல முடியும் சொல்லிடுவியா கரெக்டாக பார்த்து இந்தா அதுதான் இங்க கரெக்டா பாத்து கண்ணு தெரியல எப்போ விட்டுரு இந்த மாதிரி சர்க்கியூட் இருக்கு பாரு இந்த மாதிரி சர்க்கியூட்ல பார்த்தனா அங்கங்க சின்ன சின்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் சரியா அதுல கோடு இருக்கும் பாரு இந்தா இப்போ நல்லா பாரு இவன் கேட்டது ஒரு அருமையான கேள்வி ரெசிஸ்டன்ஸ் மொட்டையை இப்படி கொடுத்துறீங்க அதை இப்படி வச்சு பார்க்கட்டா இல்ல இப்படி வச்சு பார்க்கட்டா நீ யோசிச்சு பார்த்தனா சரியா அப்படி இல்ல நீ யோசிச்சு பாரு கண்டிப்பா இந்த கோல்டனோ ஒயிட்டோ வந்து ஒரு எட்ஜ்ல இருக்குமா அப்ப அது வந்து ரைட்ல இருக்கணும் வெரி குட் அப்ப இந்த நான் வந்துட்டு கொடுத்ததுல கலர் பார்த்தனா பிரவுன் பிளாக் கோல்டு கரெக்டா இல்லையா அப்ப பிரவுன் எதை இண்டிகேட் பண்ணுது 1 பிளாக் 0
கண்ணு தெரியல, அதனால தான் கேட்டேன் கண்ணு தெரியுமா தெரியாது. இன்டூ 10 பவர் அகைன் பிளாக்கா 0 பிளஸ் ஆர் மைனஸ் 5%. கரெக்டா இல்லையா? அப்ப இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ எவ்வளவு வருது எனக்கு? 10. கரெக்டா? 10 பிளஸ் ஆர் மைனஸ் 5%. மல்டிமீட்டர் நம்ம கிட்ட இருக்கா? ஆமாண்டா, வா எடுத்துட்டு வா, சீக்கிரம் எடுத்துட்டு வா. அந்த ரெசிஸ்டன்ஸ் எங்க? இல்ல இந்த குட்டி மல்டிமீட்டர் எடுத்துக்கோ மேடம். அந்த இது கொடுங்க கோபிகா, உங்களுக்கு நல்ல நேரத்துலயே கண்ணு தெரியாது. சீக்கிரம் கொண்டா பிரின்சியா. தேங்க்யூ. சீக்கிரம் கொண்டு வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ்ல வை. இப்ப நல்லா பாரு, இவங்க கலர் வச்சு என்ன சொல்றாங்க, இது என்ன இருக்கலாம்? 10 பிளஸ் ஆர் மைனஸ் 5%. 5% ஆஃப் 10 எவ்வளோ சார்? மேத்ஸ் தெரியாது. 2 0.5. கரெக்டா? அப்ப 0.5 வேல்யூ எவ்வளவு இருக்கலாம்? 1 10 விட 0.5 அதிகமா, அப்ப 10.5 இருக்கலாம். இல்லனா இந்த எரர்க்குள்ளதான் இந்த வேல்யூ இருக்குன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. சரியா? நம்மளுக்கு டவுட் இருக்கு, இல்ல நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் தப்பா வந்துச்சு, நம்ம கேஸ் போடலாம் அந்த கம்பெனி மேல. சரியா? நம்ம இங்க ரொம்ப நாள் இங்கேயே வச்சிருக்கனால என்ன நல்லா பாரு, இந்த கோட் அவன் தானே போட்டிருக்கான். கோடு போட்டு என்ன சொன்னாவே நம்மள்ட்ட இவ்வளவு வரும்னு சொல்றான். வரல, நம்மளுக்கு என்ன லாபம்னா இப்ப நம்மளுக்கு வந்து காசு திரும்பி கொடுக்கணும், இல்லன்னா நம்மளுக்கு இதே ரெசிஸ்டன் மாத்தி கொடுக்கணும். இந்த பாட் கிட்ட நான் பண்ண பத்தி ஹெட்போனு 1 இயர் வரும்னு சொல்லுவீங்க. ரெட் புல் கம்பெனில ரெட் புல் gives you wings. எனக்கு இத்தனை வருஷமா ரெட் புல் குடிக்கிறேன், விங்ஸ் வரல, நான் கேஸ் போட்டு. இல்ல, அதுக்கு நீ ஒர்க் அவுட் பண்ணணும். சரியா? ஒர்க் அவுட் பண்ண விங்ஸ் வரும். நீங்க சொல்றது வேற, விங்ஸ் அவனுங்க சொல்றது வேற. அப்ப நீ எங்க பாரு, ரெட் புல்ல வந்து அவன் வந்து பறவைய வந்து குடிக்க வைப்பான், இல்லன்னு வந்து எலி குதிரை இருக்கும். அப்ப நீ குதிரைக்கு வாங்கி கொடு, அவனுக்கு விங்ஸ் வரதா என்னையா பாரு. எங்க கொஞ்சம் தக்க குடிக்க எவ்வளவு வேல்யூ வருது? இல்ல நீ ஒழுங்கா வச்ச வரும்டா. இல்ல லைட் அமுக்குறதுக்கு தான் கை கொடுத்தேன், அதை தவிர எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டேன். அதெல்லாம் தெரியுது, நீ சும்மா பண்ணு. வேல்யூ தெரியுதா? நீ தூரத்துல வாங்க, இங்க பின்னாடி வாங்க, தெரியும். தெரியுதா? வேல்யூ தெரியுதா? அக்யூரேட்டா இருக்கா? இது ஒண்ணு இல்லை, இவன் வந்து பண்ற தேவையில்லாத வேலைகள்னால வரும். நான் என்ன பண்ணேன் தெரியுதா? வருதா? சரி, அப்ப இந்த வேல்யூ வந்து அவங்க சொல்றது கொஞ்சம் அக்யூரேட்டா இருக்குது. அந்த மாதிரி பார்த்தனா அங்க ஒரு அடி வாங்கி சித்துறாத. சீக்கிரம் அந்த சர்க்யூட்டை கொண்டா. இப்ப நல்லா பாரு, இதுல இந்த மாதிரி இடத்துலயே இந்த சின்ன சின்ன ரெசிஸ்டன்ஸ்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி சின்ன ரெசிஸ்டன்ஸ் இந்த சைஸ்ல தான் இருக்கும். சரியா? பட் இதோட வேல்யூ பார்த்தோன்னா ஏகப்பட்ட வேல்யூவா இருக்கலாம். சரியா? நல்லா பாரு, என் கண்ணுக்கு தெரியறப்ப பிரவுன் கிரீன் ரெட் தெரியுது. சரியா? பிரவுன் கிரீன் ரெட். பிரவுனோட எவ்வளோ? 1. கிரீன் 10 பவர் 2. கடைசியில் இருக்க கோடு வந்து கோல்டன் கலர். எஸ், கோல்டு வந்து கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். சரி, எரர் வந்து கம்மியா இருக்கும். அப்ப இங்க ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ? 1500. மேத்ஸ் தெரிஞ்சா. ஆனா நீ வந்து அந்த அளவுக்கு பண்ண தேவையில்லை, உனக்கு இந்த மாதிரி வேல்யூ நிப்பாட்டினா கூட போதுமானது, டிபெண்டிங் அப்பான் த கொஸ்டின். புரியுதா? அப்ப ஆக்சுவலா கவர் ஃபுல்லா வச்சிருப்பேன். ஓகேவா? ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன்னா, அது எல்லாத்தையும் சும்மா குப்பை மாதிரி கீழே போட்டுருவேன். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு வேல்யூவை பார்த்து பொறுக்கி எடுத்து அவங்க கவருக்குள்ள போட்டு வைக்கணும். பட் அது வந்து காணாம போயிடுச்சு. ஓகேவா? இப்ப பாரு, வாவ், இந்த புரியுதா? எல்லோ என்ன? BBROY 5 வருதா? அப்ப நம்பர் என்ன எழுதணும்?
4. அடுத்து violet, BBROY, Great Britain, berry. 8 வருது அப்ப 47 into 10 power 1 plus or minus 5 இல்லனா 470 plus or minus 5%. Excuse me. இது சொல்லு 22 into 10 power 2 plus or minus 10%. Plus or minus 10%. 10 sorry சரியா இல்லனா இத வந்து கொஞ்சம் யோசிச்சேனா 2.2 கிலோ ஓம்னு கூட எழுதுவேன் சரியா 2200 ஆயிருமா பேசிக்கலி அப்ப 2200 2.2 கிலோ ஓம்னு போட்டுக்கலாம் பட் என்ன மிஸ்டேக் அப்படின்னா இந்த கிலோ பார்த்தனா ஓகே இது கரெக்ட் தான் சாரி சரியா இப்போ இதுல பெர்சன்டேஜ் கேட்டா எப்படி கண்டுபிடிப்போம் 10% ஆஃப் 2.2 எவ்வளோ 10/100 ஏன்னா பெர்சன்டேஜ் புரியுதா இது வந்து சிம்பிளிஃபை பண்ணிட்டேன்னா 220 வரும் புரியுதா இப்போ உன்னோட டவுட் என்னன்னா ரெசிஸ்டன்ஸ் எனக்கு அக்யூரேட் வேல்யூ தேவைப்படும் கரெக்டா இல்லையா ஆனா யோசிச்சு பாரு எனக்கு எவ்வளவு வேணும் 2200 ஓம் வேணும் கம்பெனிக்கார எவ்வளவுதான் கொடுப்பேன் 2200 பிளஸ் 220 இருக்கலாம் இல்ல மைனஸ் 220 வரைக்கும் போகும்னு சொல்றான் கரெக்டா இல்லையா வேல்யூ அக்யூரேட்டா இருக்காது எதனால அப்படின்னு பார்த்தனா இந்த ரெசிஸ்டன்ஸ் செய்யறோம் பாத்தியா இதெல்லாம் குவார்டர் வாட் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு வாட் குவார்டர் வாட் குவார்டர்னா தெரியுமா 90 ml அதான் 90 ml 1/4 அதாவது இதுல பவர் வந்து 0.25 வாட் தான் போகும் சரியா இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் நீ வந்து இப்போ கூட மாதா ஸ்டோர்ல போய் வாங்கினேன்னு சொன்னா சரியா மாதா இல்லை ஏதாச்சும் ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்டோர்ல போய் வாங்கினேன்னா ₹1 4 ரெசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க சரியா ₹1 எவ்வளோ அந்த கடையை நீங்க ப்ரோமோட் பண்ணாதீங்க அப்பப்ப ஏதோ ஒன்று செஞ்சிடறாங்க அப்ப எவ்வளவு வரும்னு நினைக்கிறேன் ரெசிஸ்டன்ஸ் அதான் ₹1 கொடுத்தா 4 ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருவாங்க புரியுதா அதனால பார்த்தா இந்த கம்பெனிக்காரருக்கு பெரிய லாபம்லாம் இருக்காதுல்ல அதனால எரர் லேசா இருக்கதான் செய்யும் புரியுதா இப்போ நீ யோசிச்சு பாரு அந்த கம்பி வாங்கணும் அது மேல ரெசிஸ்டன்ஸ் வந்து அந்த மெட்டீரியல் வச்சு பெயிண்ட் பண்ணணும் அதுக்கு மேல இந்த கலர் கோடிங்லாம் போட்டு கொடுக்கணும் அப்படி போட்டு கொடுத்து ₹1 எவ்வளவு விற்கிறோம் புரியுதா அவன் ஒரு செகண்டுக்கு எத்தனை செய்வான்